வசூலில் சக்கை போடு போடும் லப்பர் பந்து திரைப்படம். இயக்குனரை அடுத்த படத்திற்கு போட்டி போட்டுக்கொண்டு புக் செய்யும் தயாரிப்பு நிறுவனம். வாங்க விரிவாக பார்க்கலாம். சிறிய பட்ஜெட் படமாக இருந்தால் கூட கதை சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி படங்களை தமிழ் ரசிகர்கள் எப்பவுமே தவற விடுறது கிடையாது. இந்த மாதிரி காலங்காலமாக சென்று கொண்டிருக்க தற்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான மைல்கல்லாம் வந்திருக்கிற படம் தான் லப்பர் பந்து திரைப்படம். வழக்கம் போல சாதாரண கிரிக்கெட்டை மையமாக வச்ச கதை தான் அப்படின்னாலும் அதில் தனக்கே உண்டான நேர்த்தியான விஷயங்களால மிகவும் மாறுபட்டு இருக்கிறாரு இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து. அனைவருக்கும் பிடிக்கும் கிரிக்கெட் விளையாட்டை கையில் எடுத்து அதில் காதல், குடும்ப உறவு, சாதிய பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் சரியான விகிதத்தில் கூறி ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் படத்தை இயக்குனர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவர் சாதி பிரச்சனையை படத்தில் கையாண்டிருக்கும் விதம் பலருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாதி பிரச்சனை அப்படிங்கிற பேரில் திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்களுக்கு உட்கார வச்சு வகுப்பெடுத்து கொள்ளாமல் அதில் இருக்கும் சிக்கல்களை உளவியல் பூர்வமாக விளக்கி தமிழரசன் பச்சைமுத்து சபாஸ் போட வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடலூர் சுத்து வட்டார பகுதியில் விஜயகாந்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறத லப்பர் பந்து திரைப்படத்தை பார்த்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். படத்தின் முதல் காட்சியிலிருந்து முடியும் வரைக்கும் விஜயகாந்தோட பிரதிபலிப்பு ஒவ்வொரு சீன்லையுமே இடம்பெற்றிருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் 2 பேர்த்தோட நடிப்புமே பிரமாதமாக இருக்குது. அதனால திரையரங்குகளில் விசில் சத்தம் பறக்குதுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல கதை அம்சமுள்ள திரைப்படத்தை கொடுத்து தமிழ் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காரு இயக்குனர். திரையரங்குகளில் லப்பர் பந்து வசூல் மலை குவித்து கொண்டிருக்க தற்போது அந்த இயக்குனரோட அடுத்த படம் குறித்த பேச்சுக்களும் எழுந்திருக்குது. தமிழரசன் பச்சைமுத்துவை தங்களது தயாரிப்பின் கீழ் நடிக்க வைக்க பலரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தனுஷோட இட்லி கடை படத்தை தயாரித்து வரும் டவுன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்துவை புக் செஞ்சிருக்காங்களாம். இதற்காக அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டு இருக்குதான். அவரது படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொதுவாக அந்த படத்தில் தனுஷ் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.